கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். அவரோடு பேசலாம். மோகன்ராஜ், தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வராங்க, இந்த விவரங்களை சொல்லுங்க. கார்த்திகா, நேற்று பிற்பகல் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உயிருக்கு ஊசலாடியபடி ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அங்கும் இங்குமாக பலர் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் அமைதியான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அந்த இறுதி ஊர்வலம் செய்யப்படக்கூடிய அந்த சொர்க்கரக வாகனத்தில் எடுத்து சென்று இந்த கோமுகி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மைதானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. ஒரு சிலரை அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி இந்த கள்ளக்குறிச்சி தவிர்த்து ஜிப்மர் மருத்துவமனையிலும் சேலம் அரசு மருத்துவமனையிலும் தொடர்ச்சியாக அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த உயிரிழப்புகள் இன்னமும் நேர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. இதுவரை பார்த்தோம்னாக்கா சேலம் அரசு மருத்துவமனையில் தான் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அடுத்தடுத்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு 24 மணி நேர தொடர் கண்காணிப்பில் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து ஒரு உயிரிழப்பு நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக ஏற்கனவே அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருந்தார். அதையும் இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த கருணாபுரம் பகுதியில் அடுத்தடுத்து உயிரிழப்பு சம்பவங்கள் நேர்ந்ததை அடுத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அடுத்தடுத்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காலையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, பாலகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் பலர் இந்த பகுதிக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அதே போல சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்து அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். அவர் இந்த பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருவதை காண்பதற்காக இங்கே ஏராளமானோர் குவிந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர் இங்கு வருவதற்கான எந்தவித தகவலும் இல்லை. அவர் நேராக மீண்டும் திரும்பி சென்று விட்டதாகத்தான் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்பாக மழையும் பெய்திருக்கிறது. இந்த மழை பெய்து நின்றதை அடுத்து தற்பொழுது அந்த கோமுகி ஆற்றங்கரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட பகுதியில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் எரியூட்டப்பட்டு வருகின்றன. அவரவர் குடும்ப வழக்கப்படி சிலரது சடலங்கள் புதைக்கவும் செய்கின்றன. ஒட்டுமொத்தமாக கடந்த 24 மணி நேரத்தை கடந்து இந்த கருணாபுரம் பகுதி மிகுந்த வேதனையில் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கிறது. இது இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றிலேயும் துயரமான ஒரு பதிவு பட்டியலில் தான் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள் அப்படின்னே குறிப்பிடலாம். இந்த துயர் துடைப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வு, கள்ளச்சாராயத்தை விஷசாராயத்தை ஒழிப்பதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களோட குரலாகவும் இருக்கிறது. கார்த்திகா, கருணாபுரம் மக்களினுடைய அந்த ஓலம் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. தொடர்ந்து மேலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.